தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் எல்லாம் வல்ல மாதொரு வாகனாக விளங்கக்கூடிய அன்னபூரணி உடனுரை கங்காதர ஈஸ்வரன் பெருமானுடைய பெரும் கருணையினாலே 28வது சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பொதுவாக இந்த திருமுறை வழிபாடு என்பது உயர்ந்த எழில் ஞான வழிபாடு. இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு இறைவன் அனைத்து ஞானங்களையும் கொடுத்து இக பர சௌபாகியங்களை கொடுத்து இறைவன் மேலும் மேலும் இந்த ஞானத்தை பெற்று இறைவனுடைய சிவலோகத்திலே நாமெல்லாம் இருப்பதற்கு செய்யக்கூடிய உயர்ந்த வழிபாடு. இந்த வழிபாட்டினை இன்றைய தினம் நால்வர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்களிலிருந்து ஒரு சில பாடல்களை சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் போட்டியிருக்கிறது. காவிரி வடகரை தலங்களிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் திருநின்றியூர் என்று சொல்லக்கூடிய தலம். திருநின்றியூர் இந்த தலம், இந்த தலத்திலே இருக்கிற இறைவனுக்கு லட்சுமிபுரீஸ்வரர் என்று பெயர். இந்த பெயரை வைத்தே இந்த இறைவன் என்ன செய்தார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். மகாலட்சுமிக்கு அருள் புரிந்ததினாலே இந்த தலத்திலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு லட்சுமிபுரீஸ்வரர் என்று பெயர். இறைவி உலக நாயகியாக இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த தலத்திலே யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்திரன் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார். அகத்திய முனிவரும் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார். பரசுராமர், ஐராவதமும் இந்த தலத்திலே வந்து இறைவனை பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. பசுவாகிய காமதேவனும் இந்த இடத்திலே வந்து பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சோழ மன்னன் ஒருவனும் இந்த தலத்திலே இறைவனை கோயில் கட்டி வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்திலேதான் ஜமதக்க முனிவர் தன்னுடைய மனைவியாகிய பரசுராமருக்கு தாய் ரேணுகா தேவியை பரசுராமரிடத்திலே கொல்லும்படியாக சொல்லுகிறார். பரசுராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கின்படி தன்னுடைய தாயை கொன்று விடுகிறார். அப்படி கொன்றதுனாலே இந்த தலத்திற்கே வந்து அந்த தோஷத்தை நீக்கும் வண்ணமாக பரசுராமர் நீண்ட நாட்கள் வழிபாடு செய்கிறார். அப்படி வழிபாடு செய்து ஜமதக்க முனிவரிடத்திலே வரங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த தாயை உயிர் பெற்று தருமாறு பரசுராமர் அந்த வரத்தினை பெறுகிறார். இந்த சரித்திரங்கள் தான் தெரியும். அதன் பிறகு இந்த தலத்திலே மகாலட்சுமி வழிபட்டு திருமாலை தனக்கு கணவனாக வேண்டும்படியாக இந்த தலத்திலேதான் இறைவன் திருமாலை லட்சுமிக்கு கணவராக இங்கே அருள் புரிந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த தலத்திலே சொல்லப்படுகிறது. சோழ மன்னன் ஒருவன் தினந்தோறும் சிதம்பரத்திற்கு இந்த தலத்தின் வழியாக சென்று
இறைவனை வழிபட்டு தன்னுடைய அரண்மனைக்கு செல்லுவது ஒரு வழக்கம். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திருநின்றியூர் என்ற தலத்திலே வருகின்ற பொழுது அந்த படைகளிலே அந்த விளக்கு தீவெட்டி எல்லாம் ஏந்தி கொண்டு செல்வார்கள். இந்த தலத்திலே நுழைந்த உடனே அந்த தீவெட்டியானது அணிந்துவிடும். அதன் பிறகு எல்லையை தாண்டின உடனே அந்த விளக்கானது எரிய ஆரம்பிக்கும். இது மன்னனுக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த இடையினிடத்திலே மன்னன் விசாரிக்கின்ற பொழுது இங்கே ஒரு பசு தானாக இந்த புற்றிலே பால் சுரந்து செல்கிறது என்பதை உணர்த்துகிறார். உடனே மன்னன் அந்த புற்றிலே என்ன இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்று அந்த தன்னுடைய வாளினாலே அந்த புற்றை சிதைக்கின்ற பொழுது அந்த வாளானது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லிலே பட்டு அந்த கல்லிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. உடனே மன்னன் மிகுந்த பயத்தோடு என்ன நடக்கிறது என்பதை தெரியாது அந்த இடத்திலே நோண்டி பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சிவலிங்கம் தென்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இறைவன் அசரீரியாக தோன்றி இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக பணிக்கிறார். அதன் பிறகு அந்த சோழ மன்னன் அந்த தலத்தை கோயில் கட்டி வழிபாடு செய்ததாக இந்த புராண செய்தியானது நமக்கு அருளாளர்களாலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த செய்தியினை திருஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் சுந்தரர் பெருமானும் இந்த தலத்திற்கு வந்து பாடுகின்ற பொழுது அத்தனை செய்திகளையும் மறக்காமல் பாடி மகிழ்கிறார். அவர்களெல்லாம் பாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சரித்திரத்திற்கு தொடர்புடைய இறைவன் எப்படியெல்லாம் அருள் புரிந்தார் என்பதை ஒவ்வொரு பாடலாக நமக்கு பாடி காட்டுகிறார்கள். நாமும் அப்படி அவர்கள் வழியிலே சென்று திருநின்றியூர் பெருமானுடைய அருளை பெருமானமாக நாம் இப்பொழுது கடிதத்தை விண்ணப்பிக்கிறோம். முதலாவதாக நட்டப்பாடை என்கின்ற பண்ணிலே வெவ்வேறு நாட்டை இந்த தலத்திலே தான் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான பதிகத்தை பாடி மகிழ்கிறார். அந்த பதிகத்தை பாடி